ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்கும் எண்ணெய். ஸோ இந்த கேள்விக்கு பியூஷ் கோயல் பதில் சொல்ல மறுத்துடுறாரு. இது என்னுடைய சப்ஜெக்ட் கிடையாதுன்னு. உடனே அவங்க வந்து என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ட்ட கேட்டா இந்த ட்ரேட் டீலை பத்தி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அவர் வந்து ட்ரேட் டீலை பத்தி பேசணும்னா நீங்க பியூஷ் கோயல்கிட்ட பேசுங்கிறாரு. உங்கள்கிட்ட வந்து எண்ணெய் பத்தி கேட்டா நீங்க எனக்கு தெரியாதுங்கிறீங்க. என்ன விஷயம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பாருங்க, நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கிட்ட போய் ட்ரேட் டீலை பத்தி கேட்டீங்கன்னா, ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் நிறைய டீல் பண்ணுது. இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவருக்கு இதை வந்து தெளிவாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாகி அது வந்து என் வேலை. வர்த்தக அமைச்சராக என்னுடைய வேலை வந்து ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வைக்கிறது. அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அதுக்கு பிறகுதான் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க எண்ணெய் வாங்குறத பத்தினா எனக்கு அது கவலை இல்லை. இந்த டீல் சைன் பண்றது தான் என் வேலை. எப்படி ஆயிலை குறைக்கணும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு பொதுவான ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் நான் அதில் கமெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. இப்போ இதில் வந்து ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கொஞ்சம் எண்ணெய் வாங்குவதை குறைத்து விட்டது. அதற்கு வேறு காரணங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பலமுறை இதை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம்.